ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான சூப்பரான ஒரு ரெசிபி தான். சம்மர் வரப்போகுது. ஸோ சம்மரை பீட் பண்ணுறதுக்கு நம்ம இப்போவே ரெடி ஆகிடலாம். இன்றைக்கி கிர்னி பழத்தை வச்சு நட்ஸை வச்சு ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி பார்க்க போகிறோம். நான் பாதாம், கேஷ்யூ, பிஸ்தா, ரெண்டு வால்நட் இது எல்லாத்தையும் பொடியாக நறுக்கி ஒரு கப்பில் எடுத்து வச்சுருக்கேன். மஸ்க்மெலன், அதாவது கிர்னி பழம்னு சொல்லுவாங்க, அந்த பழத்தில் கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்க சீடெல்லாம் எடுத்துடலாம். இதை இப்படி ஸ்கூப் பண்ணி எடுத்தீங்கனாலே வந்துடும். இந்த ஸ்கூப்பர் மாதிரி இல்லாதவங்க ஸ்பூனோ இல்லை கரண்டியோ யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லா சீடையும் எடுத்துடலாம். நல்ல தோலை சீவிட்டு பொடி பொடியாகவும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஸ்கூப்பர் வச்சுருக்கிறவங்க ஸ்கூப் பண்ணியும் எடுத்துக்குங்க. இந்த மாதிரி நம்ம வெட்டி வச்சுருக்க எல்லா பழத்தையும் எடுத்துடலாம். உங்களுக்கு ஒரு டிப்ஸு சொல்கிறேன். கிர்னி பழத்தை கட் பண்ணி அப்படியே ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது. அது மாதிரி ரொம்ப நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடக்கூடாது. இது உடனே செஞ்சு ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே சாப்பிட்ணும். அப்படி சாப்பிடலைன்னா தேவையில்லாத உடல் பாதிப்புகளை கொண்டு வரும்னு நான் ஒரு தடவை படிச்சிருக்கேன். அதனால தான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். மேக்ஸிமம் ஆஃப் அன் ஹவர்க்குள்ளே சாப்பிட பாருங்கள். இப்படி 2 பழத்தையும் நான் ஸ்கூப் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு ஃப்ரெஷ் க்ரீம் கடையில் இருக்கும். வீட்டிலே கலெக்ட் பண்ணுறவங்க இருப்பீங்க. அந்த மாதிரி பாலாடையை சேர்த்து வச்சது தான் இது. நான் வீட்டிலே இருக்கிற பாலாடையெல்லாம் சேர்த்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருந்தேன். அதுதான் இது. இந்த கிர்னி பழத்தில் கொஞ்சமாக தான் எனக்கு சுகர் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப ஸ்வீட்டாக இல்லை. அதனால இது கூட தேவையான அளவு சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். ஃப்ரெஷ் க்ரீமோட சுகர், தமிழில் சொன்னால் பாலாடை, அது கூட கொஞ்சம் சுகர், இது ரெண்டுத்தையும் போட்டு மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணிலாம் ஊற்ற வேண்டாம். நம்ம அரைச்சதை பழத்து மேலே ஊற்றிடலாம். நெக்ஸ்ட்டு இது கூட வெட்டி வச்சுருந்த நட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட என்னென்ன நட்ஸ் இருக்கோ போடுங்க. என்கிட்ட வால்நட் 2 இருந்ததுனால ஃபஸ்ட்டு அதை நறுக்கிட்டேன். மீதியெல்லாம் இப்படி நறுக்கியிருக்கேன். பாதாம், பிஸ்தா, கேஷ்யூ தான் என்கிட்ட நிறையா இருந்துச்சு. வால்நட் வந்து 2 இருந்துச்சு. அதனால தான் அதை நான் நிறைய போடலை, காட்டவும் இல்லை. இது கூட ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். இதை ஒரு 10 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சாவே போதும். எனக்கு கூலிங் பிடிக்காது அப்படின்னு நினைக்கிறவங்க டைரெக்டாகவே சாப்பிடலாம். இதை இப்போ ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிடலாம். இப்போ டெக்கரேஷன் பர்பஸ்க்காக பொடியாக நறுக்கிற பாதாமையும் ஒரு முந்திரியையும் மேலே வச்சுக்கிறேன். டெக்கரேஷனுக்காக கொஞ்சமாக ஜீனியையும் ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுக்கிறேன். அவ்வளோதாங்க. இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நம்மளோட நட்ஸ் மஸ்க்மெலன் சாலட்னு சொல்லலாம். இல்லை இது ஒரு டெசர்ட் மாதிரியும் எடுத்துக்கலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் ஜானிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.